ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை உரிமைகள் அதில் இருந்து நம்ம கொஞ்சம் அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பாலிட்டி வந்து யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? எதுக்கு வந்து நம்ம யூபிஎஸ்சி கொஷின்ஸ் வந்து கொடுக்குறோன்னா, இப்போ டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி கொஷின்ஸ் அப்படியே வந்து டைரெக்டாக வந்து கேட்குறாங்க. அதனால் வந்து நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் ரிலேட்டடாக வந்து நம்ம யூபிஎஸ்சி கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அடிப்படை உரிமைகள் பற்றியும் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து நான் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். கொஸ்டின் 4 ஆப்ஷன் அந்த மாதிரி தான் வந்து ஒரு 100 கொஷின்ஸ் பக்கமாக வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதுவே பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் செகண்ட் பார்ட் வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணி கொடுப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு குரூப் 1 ஸ்டாண்டர்டுக்கு அதில் வந்து கொஷின்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? இந்த சரியான இணை, தவறான இணை, ஸ்டேட்மெண்ட் கொஷின்னு, ஸ்மாஷ் த ஃபாலோயிங் அந்த மாதிரி வந்து ஸ்டாண்டர்டாக வந்து பார்ட் 2 வீடியோவில் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ யாருக்காச்சும் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் வீடியோஸில் இருக்கும், இல்லைனா ப்ளேலிஸ்ட்டில் வந்து யூபிஎஸ்சி பாலிட்டி பிஐக்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்றேன். அதில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படும் அரசியலமைப்பு பகுதி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பகுதி 3. சரிங்களா? பகுதி 3 என்னன்னு நமக்கு தெரியும், அடிப்படை உரிமைகள். ஸோ ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 12 35 வரைக்கும் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ தீண்டாமை ஒழிப்பு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 17. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். தொடக்க கல்வி பெறும் உரிமையை அடிப்படை உரிமையாக சேர்த்த அரசியலமைப்பு திருத்தம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த தொடக்க கல்வி பெறும் உரிமையை பற்றி சொல்கிற ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 21A. சரிங்களா? அது அடிப்படை உரிமையாக சேர்த்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 86வது சட்ட திருத்தம். எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 2002. சரிங்களா? ஸோ 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வந்து இந்த கல்வி பெறும் உரிமையை வந்து உறுதிப்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். சொத்துரிமை தற்போது எந்த விதியின் கீழ் ஒரு சட்டப்பூர்வ உரிமையாக உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொத்துரிமை தற்போது எந்த விதியின் கீழ் ஒரு சட்டப்பூர்வ உரிமையாக உள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 300A. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது அடிப்படை உரிமையில் வந்து இருந்திருக்கும். சரிங்களா? 1978. ஸோ 44வது சட்ட திருத்தம் மூலம் வந்து அதை வந்து அடிப்படை உரிமையிலிருந்து சட்டப்பூர்வ உரிமையாக வந்து மாற்றிருப்பாங்க. சரிங்களா? அது பார்த்திங்கன்னா இப்போது ஆர்டிக்கல் 300Aல வந்து சட்டப்பூர்வ உரிமையாக வந்து வச்சுருக்காங்க. எந்த பகுதியில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பகுதி வந்து 12. சரிங்களா? ஸோ அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள். அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை பற்றி கூறும் விதி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 32. சரிங்களா? ஸோ இந்த விதியை தான் பார்த்திங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் வந்து இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். எந்த விதியின் கீழ் பேச்சுரிமை மற்றும் கருத்துரிமை தெரிவிக்கும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த விதியின் கீழ் பேச்சுரிமை மற்றும் கருத்து தெரிவிக்கும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 19. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். அவசர நிலை அறிவிக்கப்படும் போது கூட எந்த 2 விதிகளை ரத்து செய்ய முடியாது? அவசர நிலை இருக்கிறப்போ எந்த ஆர்டிகல் வந்து ரத்து ஆகாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா விதி 20 மற்றும் 21. ஆர்டிகல் 20 மற்றும் 21. சரிங்களா? ஸோ 20வது ஆர்டிக்கில் வந்து என்ன சொல்லும்? குற்றங்களுக்காக தண்டிக்கப்படுவதிலிருந்து பாதுகாப்பு, அது வந்து சொல்லும். 21வது ஆர்டிக்கில் வந்து என்ன சொல்லும்? வாழும் உரிமை மற்றும் தனிநபர் சுதந்திரம். ஸோ அதை பற்றி வந்து சொல்லும். சரிங்களா? இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா அவசர நிலையின் போது வந்து நிறுத்தி வைக்க முடியாது. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். 8வது கொஸ்டின். சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றி கூறும் விதிகள் வந்து எவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 23, 24. ஸோ 23வது ஆர்டிகல் என்ன சொல்லும்? கட்டாய வேலை மற்றும் மனித வர்க்கத்தை தடுக்கிறது. சரிங்களா? இந்த கொத்தடிமை முறையை ஒழிக்கிறது. ஆர்டிகல் 23 கட்டாய வேலை மற்றும் அந்த
கொத்தடிமை முறை ஒழித்தல் வந்து ஆர்டிகல் 23. ஸோ 24வது பார்த்திங்கன்னா குழந்தை தொழிலாளர்களை வந்து தடை செய்வது. 24வது ஆர்டிகல் வந்து குழந்தை தொழிலாளர்களாக இருப்பாங்களே அவங்கள வந்து தடை செய்கிறத பற்றி சொல்லும். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், அரசு வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளிப்பது பற்றி கூறும் பிரிவு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஸோ விதி 16. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், எந்த அடிப்படை உரிமை வெளிநாட்டினருக்கு கிடைக்காது கேட்டிருக்காங்க. எந்த அடிப்படை உரிமை வெளிநாட்டினருக்கு கிடைக்காது, எந்த அடிப்படை உரிமை வந்து வெளிநாட்டினருக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 19 பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம். இது பார்த்திங்கன்னா வெளிநாட்டவருக்கு வந்து பொருந்தாது. மற்றதெல்லாம் பாருங்கள், சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம், இது வெளிநாட்டவருக்கும் பொருந்தும். வாழும் உரிமை ஆர்டிகல் 21 அதுவும் வந்து வெளிநாட்டவருக்கும் பொருந்தும். அதுக்கப்புறம் சமய சுதந்திரம் ஆர்டிகல் 25 அதுவும் பார்த்திங்கன்னா வெளிநாட்டவருக்கு வந்து பொருந்தும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் 21வது விதி எதை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 21வது விதி எதை பாதுகாக்கிறது? 21வது ஆர்டிகல் வந்து என்ன சொல்லுதுன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா தனிநபர் சுதந்திரம் மற்றும் வாழ்வுரிமை. அடுத்து வந்து பாருங்கள், சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை எந்த விதியின் கீழ் வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமையை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 30. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், ஹேபியஸ் கார்பஸ் நீதி பேரணையின் பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹேபியஸ் கார்பஸ் நீதி பேரணையின் பொருள். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆட்கொணர்வு ஆணை, ஆப்ஷன் சி. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், இராணுவம் அல்லது கல்வி சார்ந்த பட்டங்களை தவிர பிற பட்டங்களை ஒழிப்பது பற்றி கூறும் விதி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 18. சரிங்களா, இராணுவம் மற்றும் கல்வி சார்ந்த பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை ஒழிப்பது பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 18. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், கட்டாய வேலை மற்றும் மனித வர்க்கத்தை தடுக்கும் விதி வந்து எதுன்னு கேட்குறாங்க. இப்போ தான் நம்ம சொன்னோம் ஆர்டிக்கல் 23. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், மத விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் பற்றி கூறும் விதி வந்து எதுன்னு கேட்குறாங்க. மத விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் பற்றி கூறும் விதி. ஸோ 16வதுக்கு பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 26. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட மதத்தை பரப்புவதற்காக வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கும் விதி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 27. சரிங்களா, ஒரு குறிப்பிட்ட மதத்தை பரப்புவதற்காக வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கும் விதி. ஸோ ஆர்டிக்கல் 27. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது ஒரு குடிமகன் நேரடியாக உச்ச நீதிமன்றத்தை அணுகும் அதிகாரம் எந்த விதியின் கீழ் வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது தான், ஆர்டிக்கல் 32. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வருவனவற்றில் எது அடிப்படை உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது அடிப்படை உரிமை கிடையாது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா வேலை செய்யும் உரிமை. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமையில் தான் வரும். சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, இது எல்லாமே. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், இப்போ குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், ஆர்டிக்கல் 24. அந்த 14 வயதுக்குட்பட்ட அந்த குழந்தை தொழிலாளர்களை ஒழித்தல் பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் தான் வந்து 24. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி சட்டத்தின் ஆட்சி என்பதை உறுதிப்படுத்துகிறதுன்னு கேட்குறாங்க. இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி சட்டத்தின் ஆட்சி என்பதை உறுதிப்படுத்துகிறது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா விதி 14. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு நபர் ஒரே குற்றத்திற்காக 2 முறை தண்டிக்கப்படக்கூடாது என்று கூறும் விதி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு நபர் ஒரே குற்றத்திற்காக 2 முறை தண்டிக்கப்படக்கூடாது என்று கூறும் விதி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா விதி 20. சரிங்களா, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், எக்ஸ்போஸ்ட் போக்டோ சட்டங்கள் தடை பற்றி குறிப்பிடும் விதி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எக்ஸ்போஸ்ட் பாக்டோ லாஸ் தடை பற்றி குறிப்பிடும் விதி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 23வதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ விதி 20. சரிங்களா, ஸோ அடுத்து வந்து பாருங்கள், கைது செய்யப்பட்ட ஒரு நபரை எத்தனை மணி நேரத்திற்குள் நீதிபதி முன் ஆஜர்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கைது செய்யப்பட்ட ஒரு நபரை
எத்தனை மணி நேரத்திற்குள் நீதிபதி முன் ஆஜர்படுத்த வேண்டும்? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 24 மணி நேரம். சரிங்களா? ஸோ இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா 22. சரிங்களா? கைது செய்யப்பட்ட ஒரு நபரை வந்து 24 மணி நேரத்துக்கு உள்ளார நீதிபதி முன் ஆஜர்படுத்த வேண்டும். அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 22. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். இந்திய அரசியலமைப்பில் தீண்டாமை என்ற சொல் எங்கு வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்திய அரசியலமைப்பில் தீண்டாமை என்ற சொல் எங்கு வரையறுக்கப்பட்டுள்ளது? இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா அரசியலமைப்பில் எங்கும் வரையறுக்கப்படவில்லை. ஸோ அடுத்து வந்து பாருங்கள். ஸோ இதிலே பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் யூனியன் பிரதேசம் ரிலேட்டடாகவும் வந்து நம்ம கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அது கொஞ்சம் அப்படியே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் சட்டசபை உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கேற்க அனுமதி வழங்கிய திருத்தம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 26வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 70வது திருத்தம். ஸோ எந்த வருஷம்னு பார்த்திங்கன்னா 1992. சரிங்களா? புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் சட்டசபை உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கேற்க அனுமதி வழங்கிய திருத்தம் வந்து 70வது சட்ட திருத்தம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், மண்டல் கமிஷன் வழக்கு என்று பிரபலமாக அறியப்படும் வழக்கு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மண்டல் கமிஷன் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த வழக்கு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்திரா சாவ்னி வழக்கு. சரிங்களா? இந்திரா சாவ்னி வழக்கு. ஸோ எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1992. அந்த வழக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓபிசி பிரிவினருக்கு 27% இடஒதுக்கீடு வந்து செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பளிச்சிருக்கோம். இன்னொன்று என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மொத்த இடஒதுக்கீட்டில் வந்து 50% வந்து தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்குவோம். சரிங்களா? இந்த இந்திரா சாவ்னி வழக்கில் தான் வந்து இந்த இடஒதுக்கீடு வந்து 50% மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ப்ளஸ் ஓபிசி பிரிவினருக்கு 27% வந்து இடஒதுக்கீடு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து இந்த வழக்கு வந்து எந்த வருஷம் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1992 வந்து நடந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலனாக செயல்படுவது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், கல்வி நிறுவனங்களில் மத போதனைகளை தடை செய்யும் விதி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கல்வி நிறுவனங்களில் மத போதனைகளை தடை செய்யும் விதி. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா விதி 28. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், லடாக் யூனியன் பிரதேசத்திற்கு தற்போது உள்ள உயர் நீதிமன்றம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லடாக் யூனியன் பிரதேசத்திற்கு தற்போது உள்ள உயர் நீதிமன்றம் வந்து எது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் உயர் நீதிமன்றம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், 31வது கொஸ்டின், சுய வாக்குமூலத்திற்கு எதிரான பாதுகாப்பு பற்றி கூறும் விதி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சுய வாக்குமூலத்திற்கு எதிரான பாதுகாப்பு பற்றி கூறும் விதி. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 20(3). ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், தனி உரிமை என்பது எந்த விதியின் ஒரு பகுதி ஆகும்? தனிநபர் உரிமையை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து கேட்குறாங்க. ஸோ 32வது பார்த்திங்கன்னா ஸோ ஆர்டிக்கல் 21. சரிங்களா? இது ரிலேட்டடாக வந்து ஒரு கேசஸ் தனிநபர் உரிமை பற்றி ஒரு கேஸ் கூட இருக்கும். ஸோ அது என்ன கேஸுன்னு பார்த்தீங்கன்னா புட்டசாமி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், வெளிநாடு செல்வதற்கான உரிமை எந்த விதியின் கீழ் பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 21. வெளிநாடு செல்வதற்கான உரிமை எந்த விதியின் கீழ் பாதுகாக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 21. ஸோ இது ரிலேட்டடாக வந்து ஒரு கேஸ் இருக்கும். என்ன கேஸுன்னு பார்த்தீங்கன்னா மேனகா காந்தி வழக்கு. மேனகா காந்தி வழக்கு வந்து எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1978. ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடு செல்வது ஒரு நபரின் தனிப்பட்ட சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அது இந்த ஆர்டிக்கல் 21 பேஸ் பண்ணி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், ஸோ 34வது கொஸ்டின், தீண்டாமை ஒழிப்புச் சட்டம் தற்போது எந்த பெயரில் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தீண்டாமை ஒழிப்புச் சட்டம் எந்த வருஷம் பார்த்துக்கோங்க 1955. ஸோ தற்போது எந்த பெயரில் வந்து அழைக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம். சரிங்களா?
ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த தீண்டாமை ஒழிப்புச் சட்டம் 1955 வந்து கொண்டு வந்திருப்பாங்களா, அது பார்த்தீங்கன்னா குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வந்து அதுக்கு பேர் வந்து மாற்றிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1976 வந்து மாற்றிருப்பாங்க. ஸோ அந்த இயரை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 1976. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், லடாக் யூனியன் பிரதேசத்திற்கு தற்போது சட்டமன்றம் உள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், மாண்டஸ் நீதி பேரணை என்பது எதனை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாண்டஸ் நீதி பேரணை என்பது எதனை குறிக்கிறது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆணை பிறப்பிக்கிறோம், நாங்கள் கட்டளை இடுகிறோம். மாண்டஸ்ன்னா வந்து கட்டளை, சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள், நாடாளுமன்றம் ஆயுதப்படையினரின் அடிப்படை உரிமைகளை கட்டுப்படுத்த அதிகாரம் வழங்கும் விதி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாடாளுமன்றம் ஆயுதப்படையினரின் அடிப்படை உரிமைகளை கட்டுப்படுத்த அதிகாரம் வழங்கும் விதி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா விதி 33. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், 38வது, ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட 2 புதிய யூனியன் பிரதேசங்கள் வந்து எவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட 2 புதிய யூனியன் பிரதேசங்கள் வந்து எவை? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக். ஸோ எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31, 2019. அக்டோபர் 31, 2019 வந்து 2 யூனியன் பிரதேசங்களாக வந்து உருவாக்கியிருப்பாங்க. அந்த டேட் வந்து முக்கியம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்யும் விதி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்யும் விதி வந்து எது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா விதி 15/4, 15/5. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், 40வது கொஷின்னு, சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தாக்கம் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தாக்கம் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிரிட்டன். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், கற்பித்தல் மற்றும் கல்வி அறிவு பெறும் உரிமை எந்த விதியின் கீழ் அடிப்படை உரிமையாக உள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 21A. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், 42வது கொஷின்னு, ஒரு குடிமகன் தனது அடிப்படை உரிமைகளுக்காக உயர்நீதிமன்றத்தை அணுக அனுமதிக்கும் விதி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், சரிங்களா? அடிப்படை உரிமைகளுக்காக வந்து உயர்நீதிமன்றத்தை அணுக இருக்கிற விதி வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா 226, சரிங்களா? அதே உச்ச நீதிமன்றம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 32. அந்த நீதி பேராணைகள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வரும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடிப்படை உரிமைகளுக்காக உயர் நீதிமன்றத்தை நார்னா வந்து 226, அந்த நீதி பேராணை பேஸ் பண்ணி தான் வந்து அதை ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ உச்ச நீதிமன்றத்தை நார்னா அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கிள் வந்து 32, சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள், குவா வாரண்டோ நீதி பேராணை என்பது எப்போது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குவா வாரண்டோ நீதி பேராணை எப்போது பயன்படுத்தப்படுகிறது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா, ஒரு பொது அலுவலகத்தை ஒருவர் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கும் போது, ஒரு பொது அலுவலகத்தை ஒருவர் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கும் போது தான் வந்து இந்த குவா வாரண்டோ இந்த நீதி பேரணையை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், எந்த யூனியன் பிரதேசத்திற்கு தனியாக உயர்நீதிமன்றம் அமைக்க நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கும் விதி எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யூனியன் பிரதேசத்திற்கு தனியாக வந்து உயர்நீதிமன்றம் அமைக்க நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கும் விதி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா விதி 241, சரிங்களா? அந்த கொஷின் கொஞ்சம் தப்பாக இருக்குது, இந்த எந்த வராது. யூனியன் பிரதேசத்திற்கு தனியாக உயர்நீதிமன்றம் அமைக்க நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் இருக்குது, அதை பற்றி சொல்கிற ஆர்டிகிள் 241. எக்ஸாம்பிள் வந்து நம்ம எது சொல்லலாம், நம்ம டெல்லியை வந்து சொல்லலாம். அடுத்து வந்து பாருங்கள், இராணுவ சட்டம் அமலில் இருக்கும்போது
அடிப்படை உரிமைகளை தற்காலிகமாக நீக்க வழிவகை செய்யும் விதி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இராணுவ சட்டங்கள் அமலில் இருக்கும்போது அடிப்படை உரிமைகளை தற்காலிகமாக நீக்க வழிவகை செய்யும் சட்டம் பிரிவு ஆர்டிகல் 34. அடுத்து வந்து பாருங்கள், அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள் எந்த உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா உயர்நீதிமன்றம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், மதச்சார்பற்ற நாடு என்பதன் பொருள் வந்து என்னன்னு கேட்குறாங்க. மதச்சார்பற்ற நாடு என்பதன் பொருள். ஸோ 47வது பார்த்தீங்கன்னா, அரசு அனைத்து மதங்களையும் சமமாக நடத்தும் மற்றும் அரசுக்கு என தனி மதம் கிடையாது. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், சண்டிகர் யூனியன் பிரதேசம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? சண்டிகர் யூனியன் பிரதேசம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1966. சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்போ வந்து இது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குன்னா, பஞ்சாப் மாநிலத்தை வந்து பிரிச்சிருப்பாங்க. பஞ்சாப் மாநிலத்திலேருந்து பிரித்து ஹரியானா ஸ்டேட் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மற்றும் ஹரியானா இந்த ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா சண்டிகரை வந்து பொதுவான தலைநகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் வந்து அப்போவே வந்து 1966 சண்டிகரை வந்து ஒரு யூனியன் பிரதேசமாக வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் 50வது கொஷின்னு, அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் மத அடிப்படையிலான பாகுபாடு காட்டக்கூடாது என்று கூறும் விதி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து விதி 29. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், அரசு பணிகளில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்த அரசியலமைப்பு திருத்தம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அரசு பணிகளில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்த அரசியலமைப்பு திருத்தம் வந்து இது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 103வது சட்ட திருத்தம். ஸோ எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 2019. சரிங்களா? இந்த திருத்தத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆர்டிகல்லாம் வந்து சேர்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15ல் 6, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16ல் 6 இந்த 2 ஆர்டிகல் புதுசாக வந்து சேர்த்துருப்பாங்க. சரிங்களா? எதுக்காகனா இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்க இந்த 103வது சட்ட திருத்தம் பண்ணியிருப்பாங்க 2019. அதன்படி பார்த்திங்கன்னா 2 ஆர்டிகல் சேர்த்துருப்பாங்க, 15ல் 6, 16ல் 6. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், பின்வருவனவற்றில் எந்த உரிமை விதி 19 கீழ் வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா உயிரிழந்த பிறகு உடலை அடக்கம் செய்யும் உரிமை. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், செட்டியோரரி நீதி பேரணை எப்போது பிறப்பிக்கப்படுகிறது? செட்டியோரரி நீதி பேரணை எப்போது பிறப்பிக்கப்படுகிறது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கீழ் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஆய்வு செய்து அதை ரத்து செய்ய. கீழ் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஆய்வு செய்து அதை ரத்து செய்ய. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் 54வது கொஸ்டின்னு. ஸோ 69வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் எந்த யூனியன் பிரதேசத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியது? 69வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 1991 எந்த யூனியன் பிரதேசத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா டெல்லி. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், சில பார்த்தீங்கன்னா வேறு என்ன, இந்த யூனியன் பிரதேச சிறப்பு அந்தஸ்து வந்து டெல்லிக்கு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 70 உறுப்பினர்களை கொண்ட அந்த சட்டமன்றமும் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? 70 உறுப்பினர்களை கொண்ட அந்த சட்டமன்றம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி, டாமன் மற்றும் டையூ ஆகியவற்றை இணைத்த பிறகு இந்தியாவின் தற்போதைய யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 8 யூனியன் பிரதேசங்கள் தான் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இது எப்போ வந்து இணைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2020 ஜனவரி 26 வந்து இணைச்சிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இந்த கொஷினை. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், விதி 15 படி அரசு எந்த அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. விதி 15 படி அரசு எந்த அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள்,
ஒரு யூனியன் பிரதேசத்திற்கு சட்டமன்றம் இல்லாத போது அங்கு சட்டங்களை இயற்றும் அதிகாரம் யாரிடம் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு யூனியன் பிரதேசத்திற்கு சட்டமன்றம் இல்லாத போது அங்கு சட்டங்களை இயற்றும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா நாடாளுமன்றம். ஸோ இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கிள் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 246 246 சரிங்களா? இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கிள். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், தேசிய பாதுகாப்பு சட்டம் போன்ற தடுப்பு காவல் சட்டங்களின் கீழ் ஒருவரை அதிகபட்சம் எத்தனை மாதங்கள் விசாரணையின்றி காவலில் வைக்கலாம்? தேசிய பாதுகாப்பு சட்டம் போன்ற தடுப்பு காவல் சட்டங்களின் கீழ் ஒருவரை அதிகபட்சம் எத்தனை மாதங்கள் வரை விசாரணையின்றி காவலில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 மாதங்கள். சரி, இதில் வந்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆர்டிக்கிள் 22 படி ஒருவரை வந்து 3 மாதத்துக்கு மேலே வந்து நம்ம தடுப்பு காவலில் வைக்கணும்னா அதுக்கு வந்து நம்ம உயர்நீதிமன்றத்திடம் வந்து நம்ம அனுமதி வந்து வாங்கி தான் வந்து வைக்கணும். உயர்நீதிமன்றம் இருக்குல்லையா, அங்கே பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்து நம்ம ஒரு 3 மாதத்துக்கு மேலே நம்ம தடுப்பு காவலில் வச்சா அவங்க பர்மிஷன் கொடுத்தா தான் நம்ம வைக்க முடியும். சரிங்களா? அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கிள் வந்து 22. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு அந்தஸ்து எப்போது ரத்து செய்யப்பட்டது? ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து எப்போது ரத்து செய்யப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5, 2019. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், அறுபதாவது கொஸ்டின், அரசியலமைப்பின் எந்த விதி சுதந்திரமாக மதம் பின்பற்ற, போதிக்க மற்றும் பரப்ப உரிமை அளிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா விதி 25. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், ஜாதி மதம் இனம் அடிப்படையில் வந்து பாகுபாடு காட்டக்கூடாது. அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கிள் வந்து 15(2). ஸோ அடுத்து வந்து பாருங்கள், 62வது கொஸ்டின், பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்தின் மீது அரசு எந்த அடிப்படையில் நியமன கட்டுப்பாடுகளை விதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்தின் மீது அரசு எந்த அடிப்படையில் நியமன கட்டுப்பாடுகளை விதிக்க முடியும்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா மேற்கண்ட அனைத்தும். என்னென்னு பாருங்கள், நாட்டின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாடு, வெளிநாடுகளுடன் நட்பு உறவு, பொது ஒழுங்கு மற்றும் நன்னெறி. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், புரோகிபிஷன் நீதி பேராணை யாருக்கு எதிராக பிறப்பிக்கப்படலாம்? புரோகிபிஷன் நீதி பேராணை யாருக்கு எதிராக பிறப்பிக்கப்படலாம்? ஸோ 63வது பார்த்திங்கன்னா நீதித்துறை மற்றும் பகுதி நீதித்துறை அமைப்புகளுக்கு எதிராக. ஸோ 64வது கொஸ்டின் வந்து பாருங்கள், குடியரசுத் தலைவரால் லட்சத்தீவு யூனியன் பிரதேசத்தின் அமைதி மற்றும் நல்லாட்சிக்காக உருவாக்கப்பட்ட ஒழுங்குமுறைகள் எதற்கு இணையான அதிகாரம் கொண்டவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற சட்டம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி வெளிநாட்டினருக்கு வாழ்வுரிமையை வழங்குகிறது? இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி வெளிநாட்டினருக்கு வாழ்வுரிமையை வழங்குகிறது? ஸோ 65வது கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 21. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், சிறுபான்மையினர் என்ற சொல் எதன் அடிப்படையில் அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது? சிறுபான்மையினர் என்ற சொல் எதன் அடிப்படையில் அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா மதம் அல்லது மொழி. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் சட்டமன்றம் மற்றும் அமைச்சரவையை உருவாக்க நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கிய திருத்தம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் சட்டமன்றம் மற்றும் அமைச்சரவையை உருவாக்க நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கிய திருத்தம் வந்து எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 14வது திருத்தம். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது ரிட் மனு தாக்கல் செய்யும் அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திற்கு எதன் மூலம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 68வது பார்த்திங்கன்னா
ஆர்டிகல் 32. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், சண்டிகர் யூனியன் பிரதேசத்தின் நிர்வாகி பொதுவாக எதனை தலைவராக கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தின் ஆளுநர். ஸோ அடுத்து வந்து பாருங்கள் 70வது கொஸ்டின். சட்டத்தால் ஏற்படுத்தப்பட்ட நடைமுறை என்ற கருத்து எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? சட்டத்தால் ஏற்படுத்தப்பட்ட நடைமுறை என்ற கருத்து எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஜப்பான். ஸோ இந்த சட்டத்தால் ஏற்படுத்தப்பட்ட நடைமுறை இது பார்த்திங்கன்னா ஜப்பான்லேருந்து வாங்கியிருப்பாங்களா. இந்த சிஸ்டம் வந்து எந்த ஆர்டிக்கலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 21 வந்து ஸோ இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், சுதந்திரமான நடமாடும் உரிமை எதன் அடிப்படையில் கட்டுப்படுத்தலாம்? சுதந்திரமான நடமாடும் உரிமை எதன் அடிப்படையில் கட்டுப்படுத்தலாம்? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பொது அமைதி மற்றும் பழங்குடியினரின் நலன் கருதி. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் 72வது கொஸ்டின். 44வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் எந்த அடிப்படை உரிமையை வந்து நீக்கியதுன்னு கேட்குறாங்க. 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நமக்கு தெரியும். அதில் 78 சொத்துரிமையை தான் வந்து நீக்கியிருப்பாங்க. சரிங்களா. அது வந்து இப்போ எங்கே வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியும். 307 வந்து வச்சுருக்காங்க. ஸோ அப்போ 44வது சட்ட திருத்தம் கொண்டு வரப்போ வந்து யார் வந்து பிரதமராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். மொரார்ஜி தேசாய் தான் வந்து அப்போ வந்து பிரதமராக வந்து இருந்திருப்பார். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், தாத்ரா மற்றும் நகர் ஹவேலி, டாமன் மற்றும் டையூ ஆகிய இணைந்த யூனியன் பிரதேசத்தின் தலைநகரம் வந்து இது ரெண்டுமே வந்து இணைச்சிருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். இணைச்ச அப்புறம் அதோடைய தலைநகரமாக வந்து எது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா டாமன். அடுத்து வந்து பாருங்கள், அடிப்படை உரிமைகளை நெறித்து வைக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடிப்படை உரிமைகளை நெறித்து வைக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற எதிர்மறை கருத்து எந்த அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இந்த கருத்தை எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பிரிட்டன். ஸோ அடுத்து வந்து பாருங்கள் 76வது கொஸ்டின். விதி 22 கீழ் வழங்கப்படும் பாதுகாப்பு யாருக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாருக்கெல்லாம் பொருந்தாதுன்னு பார்த்தீங்கன்னா எதிரி நாட்டு அந்நியர்களுக்கு, தடுப்பு காவலில் வைக்கப்பட்டவர்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா விதி 22 கீழ் வழங்கப்படும் பாதுகாப்பு வந்து பொருந்தாது. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் அதிகார வரம்பு எந்த உயர் நீதிமன்றத்தின் கீழ் வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், அடிப்படை உரிமைகள் நீதிக்கு உட்பட்டவை என்பதன் பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடிப்படை உரிமைகள் நீதிக்கு உட்பட்டவை என்பதன் பொருள் வந்து என்ன? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா அவை மாநில அரசுக்கு மட்டுமே பொருந்தும். அவை மீறப்பட்டால் நீதிமன்றம் மூலம் தீர்வு காணலாம். சரிங்களா, செகண்ட் ஆப்ஷன். ஸோ அடுத்து 79வது கொஸ்டின் வந்து பாருங்கள், எந்த விதியின் கீழ் இந்திய குடிமக்களுக்கு 6 சுதந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன? எந்த விதியின் கீழ் இந்திய குடிமக்களுக்கு 6 சுதந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன? ஸோ 79வது பார்த்தீங்கன்னா விதி 19. ஸோ அடுத்து 80வது கொஸ்டின் வந்து பாருங்கள், டெல்லி சட்டமன்றம் காவல்துறை தொடர்பான சட்டங்களை இயற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டெல்லி சட்டமன்றம் காவல்துறை தொடர்பான சட்டங்களை இயற்ற முடியுமா? இல்லை, இயற்ற முடியாது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் வந்து இருக்குது. சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் 81வது கொஸ்டின், அரசியலமைப்பு நிர்ணய சபை அடிப்படை உரிமைகள் தொடர்பாக ஆலோசனை குழுவின் தலைவராக இருந்தவர் வந்து யாருன்னு கேட்குறாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையில் வந்து அடிப்படை உரிமைகள் தொடர்பான ஆலோசனை குழுவின் தலைவராக வந்து இருந்தது வந்து யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், விதி 25 கீழ் வழங்கப்படும் மத சுதந்திரம் எதற்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
விதி 25 கீழ் வழங்கப்படும் மத சுதந்திரம் எதற்கு உட்பட்டது? ஸோ என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வரும். பொது அமைதி, நன்னெறி, ஆரோக்கியம் எல்லாமே வரும். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், லட்சத்தீவு யூனியன் பிரதேசம் எந்த உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லட்சத்தீவு யூனியன் பிரதேசம் எந்த உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கேரளா உயர்நீதிமன்றம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், தனிநபர் சுதந்திரம் என்ற சொல்லின் விரிவான விளக்கத்தை உச்ச நீதிமன்றம் எந்த வழக்கில் வழங்கியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தனிநபர் சுதந்திரம் என்ற சொல்லின் விரிவான விளக்கத்தை உச்ச நீதிமன்றம் எந்த வழக்கில் வழங்கியது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேனகா காந்தி வழக்கு 1978. ஸோ இதில் வந்து இந்த வழக்கில் வந்து வேறு என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சட்டத்தால் ஏற்படுத்தப்பட்ட நடைமுறை என்பது நியாயமானதாகவும் நேர்மையானதாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ 85வது கொஸ்டின் வந்து பாருங்கள், இந்திய ஒன்றியத்தில் கடைசியாக உருவாக்கப்பட்ட யூனியன் பிரதேசம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கடைசியாக உருவாக்கப்பட்ட யூனியன் பிரதேசம் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். எல்லாமே சேர்த்துருப்பாங்களா, தாத்தா மற்றும் நாகர் ஹவாலி, டாமன் மற்றும் டையூ. ஸோ ரெண்டுமே 2020 ஜனவரி 26 வந்து இணைச்சிருப்பாங்க. இப்போ 8 யூனியன் பிரதேசங்கள் வந்து இருக்குது. ஸோ 86வது கொஸ்டின் வந்து பாருங்கள், சமூகத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு பற்றி ஆராய அமைக்கப்பட்ட முதல் ஆணையம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சமூகத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு பற்றி ஆராய அமைக்கப்பட்ட முதல் ஆணையம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா காக்கா கலேல்கர் ஆணையம். ஸோ எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1953 வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1979 வந்து மண்டல் ஆணையம் வந்து அமைச்சிருப்பாங்க. சரிங்களா. பிற்படுத்தப்பட்டோருக்கான முதல் ஆணையம் வந்து காக்கா கலேல்கர் ஆணையம், அது வந்து 1953. ஸோ செகண்ட் பார்த்திங்கன்னா மண்டல் ஆணையம், அது 1979. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், 87வது, ஒரு யூனியன் பிரதேசத்திற்கு துணைநிலை ஆளுநரை நியமிக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? ஒரு யூனியன் பிரதேசத்திற்கு துணைநிலை ஆளுநரை நியமிக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர். ஸோ அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 239. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் 88வது கொஸ்டின், விதி 19 கீழ் வழங்கப்பட்டுள்ள சங்கம் அமைக்கும் உரிமை எதனை உள்ளடக்காது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விதி 19 கீழ் வழங்கப்பட்டுள்ள சங்கம் அமைக்கும் உரிமை எதனை உள்ளடக்காது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா வேலை நிறுத்தம் செய்யும் உரிமை. ஸோ மற்றதெல்லாம் என்னென்னு பாருங்கள், தொழிற்சங்கங்கள் தொடங்குதல், அரசியல் கட்சிகள் உருவாக்குதல், கூட்டுறவு சங்கங்கள் அமைத்தல், அது எல்லாமே வந்து நம்ம பண்ணலாம். சரிங்களா. அது வந்து ஆர்டிக்கல் 19 கீழ் வந்து நம்ம இது எல்லாமே வந்து பண்ணலாம். சரிங்களா. எதுவும் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா வேலை நிறுத்தம் செய்யும் உரிமை வந்து பண்ண முடியாது. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், கல்வி நிறுவனங்களில் மத போதனைகளில் பங்கேற்காமல் இருக்க ஒரு மாணவனுக்கு உரிமை அளிக்கும் விதி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 28. ஸோ இந்திய யூனியன் பிரதேசத்தின் நிர்வாகி தலைமை ஆணையர் என்று முன்பு அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த யூனியன் பிரதேசத்தின் நிர்வாகி தலைமை ஆணையர் என்று முன்பு அழைக்கப்பட்டார்? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சண்டிகர். சரிங்களா. சண்டிகர் யூனியன் பிரதேசத்துடைய நிர்வாகி பார்த்திங்கன்னா தலைமை ஆணையர் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து சொன்னாங்க, இப்போ வந்து சொல்கிறதில்ல. ஸோ அடுத்து பாருங்கள், அரசியலமைப்பு பரிகார உரிமை என்பது ஒரு டேஷ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பு பரிகார உரிமை என்பது ஒரு டேஷ். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமை. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், 97வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் விதி 19 கீழ் எந்த உரிமையை சேர்த்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 97வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் பண்ணி விதி 19 கீழ் எந்த உரிமை வந்து சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்கங்களை உருவாக்கும் உரிமை. இது வந்து எந்த விதியின் கீழ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க, ஆர்டிக்கல் 19.
எந்த சட்ட திருத்தம் மூலம் சேர்த்தாங்கன்னு பார்த்துக்கோங்க. 97வது சட்ட திருத்தம். ஸோ 2011. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகளின் நிர்வாக தலைநகரம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா போர்ட் பிளேயர். பட் வந்து இப்போ வந்து இதுக்கு வந்து நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பாருங்கள், இரட்டை தண்டனை ஒழிப்பு என்பது எந்த விதியின் கீழ் வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இரட்டை தண்டனை ஒழிப்பு என்பது எந்த விதியின் கீழ் வருகிறது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா விதி 20. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், தீண்டாமை ஒழிப்பு சட்டம் 1955 எந்த விதியை நடைமுறைப்படுத்த இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 17. ஸோ அடுத்து பாருங்கள், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள மாவட்டங்களின் எண்ணிக்கை வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 4. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள மாவட்டங்களின் எண்ணிக்கை வந்து 4. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், சிறைப்பிடிக்கப்பட்ட நபரை நீதிமன்றத்தின் முன் ஆஜர்படுத்த ஆணையிடும் நீதி பேராணை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிறைப்படுத்தப்பட்ட நபரை நீதிமன்றத்தின் முன் ஆஜர்படுத்த எந்த நீதி பேராணை வந்து உதவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் கார்பஸ். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், 98வது கொஸ்டின், தேசிய பாதுகாப்பு கருதி இணைய சேவைகளை தற்காலிகமாக தடை செய்வது எந்த உரிமையின் மீதான கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தேசிய பாதுகாப்பு கருதி இணைய சேவைகளை தற்காலிகமாக தடை செய்வது எந்த உரிமையின் மீதான கட்டுப்பாடு? ஸோ 98வது பார்த்திங்கன்னா ஆர்டிகிள் 19. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் முதல் துணைநிலை ஆளுநர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் முதல் துணைநிலை ஆளுநர், ஜம்மு காஷ்மீருடைய முதல் துணைநிலை ஆளுநர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிரீஷ் சந்திர முர்மு. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள், 100வது, அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பின் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளன? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பகுதி 3 தான் வந்து இருக்குது, நமக்கு தெரியும். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், சுயேட்சையான மற்றும் நேர்மையான தேர்தல் என்பது ஒரு அடிப்படை உரிமை என்று உச்சநீதிமன்றம் எந்த வழக்கின் கீழ் குறிப்பிட்டது? சுயேட்சையான மற்றும் நேர்மையான தேர்தல் என்பது ஒரு அடிப்படை உரிமை என்று உச்சநீதிமன்றம் எந்த வழக்கில் வந்து குறிப்பிட்டதுன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து இந்திரா காந்தி விசஸ் ராஜநாராயணன் வழக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள், குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் யூனியன் பிரதேசத்தின் நிர்வாகி எந்த அமைச்சகத்தின் நேரடி வழிகாட்டுதலின்படி செயல்படுகிறார்? குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் யூனியன் பிரதேசத்தின் நிர்வாகி எந்த அமைச்சகத்தின் நேரடி வழிகாட்டுதலின்படி செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா உள்துறை அமைச்சகம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், பெக்கர் எனப்படும் ஊதியமில்லா கட்டாய உழைப்பை தடை செய்யும் விதி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பெக்கர் எனப்படும் ஊதியமில்லா கட்டாய உழைப்பை தடை செய்யும் விதி வந்து எது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 23. அதான் அந்த கொத்தடிமை முறை சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் கட்டாய வேலை கொத்தடிமை முறை. அதை ஒழிக்கிறதை பற்றி சொல்கிறது தான் வந்து ஆர்டிகிள் 23. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், 2019 ஜம்மு மற்றும் காஷ்மீர் பிரிக்கப்பட்ட போது லடாக் யூனியன் பிரதேசத்தின் முதல் துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ லடாக் யூனியன் பிரதேசத்துடைய முதல் துணைநிலை ஆளுநர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணா மாத்தோர். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், தகவல் அறியும் உரிமை எந்த அடிப்படை உரிமையின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது? தகவல் அறியும் உரிமை எந்த அடிப்படை உரிமையின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா விதி 1A. அடுத்து வந்து பாருங்கள், புதுச்சேரி சட்டமன்றத்தில் நியமன உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. புதுச்சேரி சட்டமன்றத்தில் நியமன உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து எவ்வளோ? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 3. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், ஒரு அரசு ஊழியர் தனது சட்டப்படியான கடமையை செய்ய மறுக்கும்போது வழங்கப்படும் நீதி பேரணை வந்து எது? ஒரு அரசு ஊழியர் தனது சட்டப்படியான கடமையை செய்ய மறுக்கும்போது வழங்கப்படும் நீதி பேரணை வந்து எது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா மாண்டமஸ். ஸோ
ஸோ அடுத்து வந்து பாருங்கள், அரசியலமைப்பின் 19வது விதி வழங்கிய சுதந்திரங்கள் எப்போது தானாக நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆர்டிகிள் 19 கீழ் இருக்கிற சுதந்திரங்கள் வந்து எப்போ வந்து நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன். போர் அல்லது வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு காரணமாக தேசிய அவசர நிலை ஏற்படும் போது ஆர்டிகிள் 19 வந்து ஸ்டாப் பண்ணுருவாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், இந்தியாவில் தற்போதைய நிலையில் சட்டமன்றத்தை கொண்டுள்ள யூனியன் பிரதேசங்கள் வந்து எவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்தியாவில் எந்தெந்த யூனியன் பிரதேசங்கள் வந்து சட்டமன்றங்கள் வந்து கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து டெல்லி, புதுச்சேரி, ஜம்மு காஷ்மீர். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்படும் வரை எவரும் குற்றவாளி அல்ல என்பது எந்த விதியின் ஒரு அங்கமாகும்? குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்படும் வரை எவரும் குற்றவாளி அல்ல என்பது எந்த விதியின் ஒரு அங்கமாகும்? இதுக்கான ஆன்சர்கள் 20, ஆர்டிகிள் 20. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், உயிர் வாழும் உரிமை என்பது வெறும் விலங்கு போல் வாழ்வதல்ல, அது மனித கண்ணியத்துடன் வாழ்வதை குறிக்கும் என்று உச்சநீதிமன்றம் எந்த வழக்கில் கூறியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து பிரான்சிஸ் கொராலி முல்லின் வழக்கு. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், டெல்லி சட்டமன்றத்தின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் அமைச்சரவையின் அளவு எவ்வளவு இருக்க வேண்டும்? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 10% வந்து இருக்க வேண்டும். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், பிரதிநிதித்துவம் இன்றி வரி இல்லை என்ற கோட்பாட்டோடு தொடர்புடைய அடிப்படை உரிமை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரதிநிதித்துவம் இன்றி வரி இல்லை, இந்த கோட்பாடை வந்து எந்த ஆர்டிக்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 27. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், யூனியன் பிரதேசமான லட்சத்தீவு எந்த ஆண்டு அதன் தற்போதைய பெயரை பெற்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லட்சத்தீவு அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வந்து பேர் வச்சாங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 1973. சரிங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அது ஒரு 3 தீவாக இருந்திருக்கும். அந்த 3த்தையும் சேர்த்து தான் வந்து லட்சத்தீவு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருப்பாங்க. அது என்னென்ன தீவுன்னு பார்த்திங்கன்னா லக்காட்டீவ், மினிக்காய், அமினித்தீவு, இந்த 3மே சேர்த்து தான் வந்து லட்சத்தீவு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி தீர்ப்பாயங்களுக்கு அதிகாரம் அளிப்பதன் மூலம் அடிப்படை உரிமைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி தீர்ப்பாயங்களுக்கு அதிகாரம் அளிப்பதன் மூலம் அடிப்படை உரிமைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது? இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 323A. தீர்ப்பாயங்கள் வந்தாலே வந்து நமக்கு 323A வந்து வந்துடணும். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் ஏனம் பகுதி எந்த மாநிலத்தின் புவியியல் எல்லைக்குள் அமைந்துள்ளது? புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் ஏனாம் பகுதி எந்த மாநிலத்தின் புவியியல் எல்லைக்குள் அமைந்துள்ளது? ஸோ 116 பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், ஒரு நபர் சட்டவிரோதமாக காவலில் வைக்கப்பட்டால் அவர் சார்பில் யார் நீதிமன்றத்தில் ஏபிஎஸ் கார்பஸ் மனு தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா மேற்கண்ட அனைவரும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட நபர் மற்றும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்ட நபரின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமூக ஆர்வலர், யார் வேணால் போகலாம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், அரசு உதவி பெறாத தனியார் கல்வி நிறுவனங்களிலும் இடஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்த திருத்தம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா 93வது திருத்தம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், தாத்ரா மற்றும் நகர் ஹவேலி யூனியன் பிரதேசம் எந்த உயர்நீதிமன்றத்தின் கீழ் வருகிறது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா மும்பை உயர்நீதிமன்றம். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், ஆயுதமேந்திய படைகள் தொடர்பான அடிப்படை உரிமை கட்டுப்பாடுகளை சட்டம் இயற்றி நடைமுறைப்படுத்த யாருக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா நாடாளுமன்றம். ஸோ இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கிள் எதுன்னு பார்த்திங்கன்னா 33. சரிங்களா? ஸோ அவ்வளோதான், அடிப்படை உரிமையில் பார்ட் 1 வீடியோ வந்து நம்ம பார்த்தாச்சு. பார்ட் 2 வீடியோ வந்து நம்ம வந்து போடுவோம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.